வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் தமிழர்கள் வசிக்கும் அனைத்து நாடுகளுமே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் 234 தொகுதிகளுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று வியாழக்கிழமை ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இடம்பெறவுள்ளது. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். சுமார் 5.73 கோடி வாக்காளர்கள் இன்று தமது ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ளனர். தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய மாநிலம் முழுவதும் சுமார் 1.47 லட்சம் காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தற்போது வாக்குப்பதிவு இயந்திரங்களை GPS பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் 75,064 வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் வரலாறு என்பது சமூக நீதி, திராவிட அரசியல் மற்றும் தனித்துவமான அடையாள அரசியல் ஆகியவற்றை கொண்ட ஒரு நீண்ட நெடிய பயணமாகும். சென்னை மந்தைவெளியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவருடைய மகள் வித்யா. இவர் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு டாக்டர் ஆக வேண்டும் என்ற கனவோடு நீட் தேர்வுக்காக வீட்டிலிருந்து படித்து வந்தார். வித்யா 3 முறை நீட் தேர்வு எழுதியுள்ளார். 3 முறையும் தோல்வியடைந்தார். இதனால் மன உளைச்சல் இருந்த வித்யா அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடக்க இருக்கும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்து அதற்காக தயாராகி வந்தார். ஆனால் கடந்த 3 முறையும் தோல்வியடைந்ததால் விரக்தியில் இருந்த வித்யா இந்த முறையும் தோல்வியடைந்து விடுவோம் என்ற பயத்துடனே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வித்யா தனது அறையில் உள்ள மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது பற்றி அபிராமபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக வித்யா கடந்த 17ஆம் தேதி கத்தியால் கையை அறுத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை பெற்றோர் காப்பாற்றினர். இதற்காக சிகிச்சை பெற்று வந்த அவர் 3 நாள் கழித்து மீண்டும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகம்பு, மத்திய, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் அத்துடன் குருநாகல், அனுராதபுரம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும். மேலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹாம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மத்திய, சப்ரகம்பு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நிதியமைச்சின் கீழ் இயங்கும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் கணினி கட்டமைப்புக்குள் அங்கீகரிக்கப்படாத நபர் பிரவேசித்து முன்னெடுத்த நிதி திருட்டு சம்பவம் தொடர்பில் சட்ட அமுலாக்க நிறுவனங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதி நிதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஏற்றுமதியின் நிதி முகவர் நிலையத்துக்கும் திரைசேரிக்கும் இடையிலான நிதி கொடுக்கல் வாங்கல்களின் போது மின்னஞ்சல் வாயிலாக பரிமாற்றப்பட்ட தகவல்களை இணைய ஊடுருவிகள் இடைமறித்து மாற்றியுள்ளமையை கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு கொடுப்பனவு தொடர்பில் இதேபோன்ற முறையில் மேலதிக நிதியை பெற்றுக்கொள்ள ஊடுருவிகள் முயற்சித்துள்ளனர். இதன்போது வங்கிக் கணக்கு இலக்கங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதை அடுத்து இந்த பாரிய மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கடன் மறுசீரமைப்பு மற்றும் மீள் செலுத்துகை தொடர்பாக ஆரம்பகட்ட தொடர்புகள் வரை விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதில் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டிய நிதி ஊடுருவிகள் கண்களுக்கு திசை திருப்பப்பட்டமை உறுதி செய்யப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் தொடர்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஏற்கனவே ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் சேனல் 4
தொலைக்காட்சிக்கு ஹன்சீர் ஆசாத் மௌலானா வழங்கிய கருத்துக்களை ஆதாரமாக கொண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார். குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் தலைவரை ரணிலுக்கு பிரேரித்தது சுரேஷ் அலை என்ற அதிர்ச்சிக்குள்ளாகும் தகவல்களை சுவிட்சர்லாந்திலிருந்து இயங்கும் இணையதளம் ஒன்று ஆதாரங்களுடன் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த ஆணைக்குழு சுரேஷ் அலை ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டுள்ளாரா என்பதை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் தலைவரை தெரிவு செய்தது சலே. அதாவது தனது குற்றங்களை விசாரிப்பதற்கு தானே ஒருவரை நியமிப்பது வேடிக்கையானதாக உள்ளது. ஆணைக்குழுவின் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஜயகே ஆல்விஸ் சலேவால் சிபாரிசு செய்யப்பட்டு நியமிக்கப்படுகிறார். கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அத்தியட்சகராக செயற்பட்ட பிரசன்ன அல்விஸின் சகோதரியே நீதிபதி ஜயகி அல்விஸ் ஆவார். விடுதலை புலிகளின் சர்வதேச வங்கிகளில் இருந்த பணத்தை சூறையாடுவதற்கு கோட்டபாய மற்றும் சுரேஷ் செலவுக்கு உதவி செய்தவர்தான் பிரசன்ன அல்விஸ். இவர்கள் அனைவரும் ஒரே கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். மேலும் இந்த பிரசன்ன அல்விஸின் மனைவி பிரதி போலீஸ் மாதிபர், அதாவது சுரேஷ் அலைவுடன் அரசாங்க புலனாய்வு பிரிவில் கடமையாற்றியவர். இவ்வாறு அனைவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆவர். இன்று சலேவுக்கு சார்பாக பேசுபவர்கள் இந்த ஜயகி அல்விஸின் விசாரணை அறிக்கையை காரணம் காட்டி பேசுகின்றனர். ரணிலின் ஆட்சியில் நடத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தார்மீக கடமையை கொண்டுள்ள ரணிலும் குற்றவாளிகளை காப்பாற்றவே முயற்சித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான காலத்தில் 2023 ஜூலை மாதம் ஓய்வு பெறும் வயதடைந்த சுரேஷ் அலைவுக்கு ஒரு வருடம் பதவி நீடிப்பும் வழங்கியுள்ளார். இந்த பதவி நீடிப்பு இருமுறை வழங்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்றவே முயற்சித்திறமை ஆதாரங்களுடன் வெளிவந்துள்ளது.